வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புனிதமான ஸ்ரீ நாராயணி சக்தி பீடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்தி பீடம் சுசீந்திரம் தாணுமலையன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. தாணுமலையன் கோயிலை தரிசித்துவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலே இந்த புனிதமான சக்தி பீடத்தை அடையலாம். புராணங்களின்படி சதிதேவி தனது தந்தையான தட்சன் நடத்திய யாகத்திற்கு அழைக்கப்படாமல் சென்றார். அங்கு சிவபெருமானை தட்சன் அவமதித்ததால் மனவேதனை அடைந்த சதிதேவி யாக குண்டத்தில் தன்னை தானே அர்ப்பணித்து கொண்டார். இதனால் கோபமும் துயரமும் அடைந்த சிவபெருமான் சதியின் உடலை தோளில் சுமந்தபடி பிரபஞ்சம் முழுவதும் அலைந்தார். அப்போது உலக நலனுக்காக மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதி தேவியின் உடலை பல பகுதிகளாக பிரித்தார். அந்த புனிதமான உடல் உறுப்புகள் விழுந்த இடங்களே இன்று சக்தி பீடங்களாக போற்றப்படுகின்றன. அந்த வகையில் இந்த தலத்தில் சதி தேவியின் மேல் பற்கள் விழுந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இந்த இடம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக சிறப்பு பெற்றுள்ளது. இங்கு அம்மன் நாராயணி தேவியாக அருள் பாலிக்கிறார். சிவபெருமான் சம்ஹார பைரவர் வடிவில் அருள் புரிவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சக்தி பீடம் அமைந்துள்ள சுசீந்திரம் பகுதி மிகவும் பழமையான வரலாற்றை கொண்டது. தற்போதுள்ள தாணுமலையன் கோயிலின் கட்டிட அமைப்புகள் சுமார் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று கருதப்படுகிறது. ஆனால் இந்த தலத்தின் ஆன்மீக வரலாறு அதைவிட மிகவும் பழமையானது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. மேலும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு செல்லும் வழியிலும் மற்றொரு சக்தி பீடம் உள்ளது. அங்கு சதி தேவியின் முதுகுத்தண்டு விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த தலத்தை பற்றி மற்றொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆலயத்தின் சிறப்பே அதன் அமைதி. இங்கு வந்து அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யலாம். மன அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் பெறக்கூடிய அருமையான தலமாக இது விளங்குகிறது. நீங்களும் கன்னியாகுமரி அல்லது சுசீந்திரம் வரும்போது இந்த அருள்மிகு நாராயணி சக்தி பீடத்தை தவறாமல் தரிசித்து அம்மனின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் கோவில் வரலாற்று வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த நாராயணி சக்தி பீடம் பாரம்பரியமாக கூறப்படும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. தலத்தில் சதி தேவியின் மேல் பற்கள் விழுந்ததாக நம்பப்படுகிறது. தற்போது காணப்படும் சுசீந்திரம் தாணுமலையன் கோயிலின் கட்டிட அமைப்புகள் சுமார் 9ஆம் நூற்றாண்டு முதல் வளர்ச்சி பெற்றவை என்று கருதப்படுகின்றன. எனவே இந்த தலத்திற்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு இருப்பதாக கூறலாம். அம்மன் சிலையின் உயரம் குறித்து நம்பகமான வரலாற்று ஆதாரங்களில் தெளிவான அளவு கிடைக்கவில்லை. அதனால் வீடியோவில் தவறான எண்ணிக்கையை சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த நாராயணி சக்தி பீடம் இந்து சமயத்தில் போற்றப்படும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சதி தேவியின் மேல் பற்கள் இத்தலத்தில் விழுந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். சுசீந்திரம் தாணுமலையன் கோயிலுடன் தொடர்புடைய இந்த புனித தலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு இருப்பதாக கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வந்து அம்மனின் அருளை பெற்று வருகின்றனர். இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இங்கு நிலவும் அமைதியான ஆன்மீக சூழல். கோயிலுக்குள் அமர்ந்து தியானம் செய்யவும் மன அமைதியை உணரவும் மிகவும் ஏற்ற இடமாக இது விளங்குகிறது. சில இணையதளங்களில் இதை 7வது சக்தி பீடம் என்றும் சிலவற்றில் 34வது சக்தி பீடம் என்றும் வரிசைப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் பொதுவாக 51 சக்தி பீடங்களில் ஒன்று என்று சொல்வதே சரியானதும் பாதுகாப்பானதுமாகும். இந்த நாராயணி சக்தி பீடம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் சதி தேவியின் மேல் பற்கள் விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கருவறையில் அருள் பாலிக்கும் நாராயணி அம்மன் சுமார் 5 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். அம்மனின் திருமேனியை தரிசிக்கும் போது பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அமைதியும் தெய்வீக உணர்வும் ஏற்படுகிறது. சுசீந்திரம் பகுதியில் அமைந்துள்ள இந்த புனித தலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு இருப்பதாக நம்பப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் வந்து அம்மனின் அருளை பெற்று வருகின்றனர். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு இங்கு நிலவும் அமைதியான சூழல். கோயிலுக்குள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யவும் மன அமைதியை பெறவும் மிகவும் ஏற்ற இடமாக இந்த சக்தி பீடம் விளங்குகிறது. நன்றி, வணக்கம்.